ஏசப்பாவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் பிரியமானவர்களே. பரலோக ராஜ்யத்திலே 4 பிரிவுகள் உண்டு. அது ஏசப்பா இருக்கிறதான இடம் சியோன், அதற்கடுத்ததாக புதிய எருசலேம், அதற்கடுத்ததாக புதிய வானம், அதற்கடுத்ததாக புதிய பூமி. புதிய பூமி என்பது புதிய ஏற்பாட்டிலே ரட்சிக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கும் எந்த ஜாதி வித்தியாசம் கிடையாது, எல்லா பரிசுத்த ஜாதி தான். அதே போல புதிய வானம், அவர்களுக்கும் எந்த ஜாதி வித்தியாசம் கிடையாது, அதுவும் பரிசுத்த ஜாதி தான். அவர்களெல்லாம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எனப்படுவார்கள். அடுத்ததாக புதிய எருசலேம். புதிய எருசலேம் விசுவாசிகளுக்கும் ஜாதி வித்தியாசம் கிடையாது, அங்கே சமய வித்தியாசம் கிடையாது, ஒரே ஜாதி தான், பரிசுத்த ஜாதி. அவர்கள் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகமிட்டு ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருப்பார்கள். அவர்தான் புதிய எருசலேம். அடுத்ததாக உன்னதமான இடம் சியோன். சியோன் என்பது கர்த்தருடைய சன்னிதானம். அங்கே அவருக்காக இரத்த சாட்சியாய் இருந்து மடிந்தவர்களும், அவருக்காக விசுவாசத்திலே இருந்து மரித்தவர்களும், 12 சீசர்களைப் போல எல்லாவற்றையும் விட்டு வெறுத்து வந்தவர்களும், அப்படியாக இருப்பவர்தான் சியோன் முதலிடம். அப்படியாக எல்லாவற்றிலும் பரிசுத்தம் 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 தான். எதிலும் எந்த ஜாதி கீழிருக்கிற ஜாதி வித்தியாசத்தை அங்கே கொண்டு போக முடியாது. மனதில் நினைத்தாலும் அங்கிருந்து தள்ளிவிடுவார்கள். அப்படி நினைக்கவும் முடியாது. பரிசுத்தம்தான் முக்கியம். பரிசுத்த ஜாதி ஒன்றுதான் அங்கே. ஏசப்பாவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அசுத்த ஜாதி என்பது எல்லா நரகத்துக்கு போய்விடும். இதை லைக் பண்ணுங்கள்.